ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறில் நாம் காலெடுத்து வைக்கிற பொழுது இந்த வாரம் நம்மை அழைப்பது இறை உறவிலே வாழ அழைக்கிறார். நமக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் ஆசைப்படுவதெல்லாம் உறவில் வாழ வேண்டும், எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரும் என்னை நேசிக்க வேண்டும், எல்லாரோடும் இணைந்து அதிகமான உறவுகளை சொந்தமாக்கி கொள்ளவே எல்லாம் ஆசைப்படுறாங்க. இந்த நற்செய்தி வாசகம் கூட நமக்கு ஒரு புதிய உறவை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு தாபோர் மலையில போய் உட்கார்றாரு. அங்கே அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது அவருக்கான உறவுகளை கடவுள் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அந்த உறவினுடைய மையம் என்பது இறைவன் மட்டும்தான். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்முன் காண்கிறார். கல்வாரி போராட்டம். அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு நமக்காக தன்னையே கையளிக்க போகிற அந்த ஒரு நிலையில் மனம் சோர்ந்து போகலாம், கலங்கலாம், வேதனைகள் வரும், அவமானங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் வருகிற பொழுது ஆண்டவருக்கு தந்தையாக தெய்வம் உணர்த்தி கொடுக்கிறார், அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த போராட்டத்தில் நீ தனியே அல்ல, உன்னோடு நான் இருக்கிறேன். நம்ம உறவுகள் சொல்லுவாங்க இல்லையா, கவலைப்படாதப்பா, நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம், இல்லை நீ அழுதுட்டு இருக்கிற, நீயே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, நாங்கள் உன்னை கைவிட்டுருவோமா என்றெல்லாம் உறவுகள் ஆறுதல் சொல்லுகிற பொழுது நம்முடைய மனது எவ்வளவு சந்தோஷப்படும். அதே போலதான் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்குகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, கண்ணீரில் இருக்கிற பொழுது, தோல்வியிலும் அவமானங்களும் உன்னை எதிர்கொள்ளுகிற பொழுது, அவையெல்லாம் உன்னை நெருக்குகிற பொழுது எல்லாம் அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை நான் வலுப்படுத்துவேன். இதைத்தான் தாபோர் மலையில் ஆண்டவர் சொல்லுகிறார். இவரே அன்பார்ந்த மைந்தன் என்று இந்த உலகிற்கு உணர்த்துகிற பொழுது அங்கே இறைவன் தன்னை தந்தையாக வெளிப்படுத்தி கொண்டு, தந்தையான தெய்வம் தன்னுடைய மகனை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எங்கெல்லாம் நாம் தளர்ந்து போகிறோம், எங்கெல்லாம் நாம் விழுந்து போகிறோம், எந்த சூழ்நிலைகளில் நாம் காயப்பட்டு நிற்கிறோம், என்ன காரணம்? நம்மை வலுப்படுத்தும் உறவை நாம் கைவிட்டு விடுகிறோம். நம்மை வலுப்படுத்தி திடப்படுத்துகின்ற ஆண்டவரை நாம் புறக்கணித்து அவரை மறந்து வாழும் பொழுது சில நேரங்களில் நாம் இந்த உலகத்தின் போராட்டங்கள், நெருக்கடிகள் நம்மை நெருக்குகிற பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி குழம்பி மனதிலே தளர்ந்து போகிறோம். பவுல் சொல்லுகிறார் இல்லையா, என்னை வலுப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது என்னால் எல்லாம் செய்யக்கூடும். மீண்டும் பவுல் ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிற பொழுது யார் எனக்கு எதிராக வர முடியும்? இதுதான் அன்பு மக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி. எனக்கு யார் இருக்கிறா? எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, எல்லாம் தனிமையில கிடக்கிறனே என்று நீ புலம்புகிற பொழுது இந்த மண்ணில் இருந்து உனக்கான உதவிகள் எழாமல் இருக்கலாம், ஆனால் விண்ணகத்திலே உனக்கான கரங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது உன்னை அரவணைத்துக் கொள்வதற்காக. எனவே என்னுடைய கண்கள் உற்று பார்க்க வேண்டியது என்னை சூழ்ந்திருக்கிற கவலைகளையும் பாரங்களையும் வேதனைகளையும் அல்ல, மாறாக என்னை ரட்சிப்பதற்காக விண்ணகத்திலிருந்து நீண்டு வரக்கூடிய அந்த காயப்பட்ட கரங்களுக்குள் நம்மை நாம் விட்டு கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அனுபவித்த அந்த ஒரு இறை பாதுகாப்பை நாமும் இங்கே அனுபவிப்போம், உணர்ந்து கொள்வோம்.
எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தாபோர் மலைக்கு கடந்து செல்ல வேண்டும். நான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் இறைவனுக்கு அருகிலே போக மாட்டோம். எனவே எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கடி வந்தாலும் என்னை வலுப்படுத்துகிற இறைவன் இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு பலிப்பீடம் என்கின்ற நற்கருணை என்கின்ற தாபோர் மலைக்கு அன்றாடம் நீங்களும் நானும் வருகிற பொழுது அந்த நற்கருணை பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொருவருமே வலுப்படுத்தப்படுவோம். அங்கே நமக்கு ஒரு ஆழமான செய்தி உணர்த்தப்படும். நீ தனியே அல்ல, உன்னோடு நான் இருக்கிறேன். அன்பு தெய்வமே இறைவா, நீ தாபோர் மலையிலே வலுப்படுத்தப்பட்டது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையின் அன்றாட போராட்டங்கள், நெருக்கடிகளிலே உமக்கு அருகில் வந்து உம்முடைய அடைக்கலத்தை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.